வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் வச்சு சும்மா தாளிக்க போகிறோம். அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய். இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து உள்ள காய்கறி சாப்பிட்டோம்னா உடம்பு சூட்டை வந்து தணிக்கும். அதனால் நம்ம சொரக்காய் வச்சு வேர்க்கடலை போட்டு பண்ண போகிறோம். அது ஒரு தனி டேஸ்ட்டு. நம்ம ஊர் நாட்டிலலாம் வந்து அப்படி பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பாலக்கு கீரை ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து கடைய போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொய்யாக்காய் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொய்யாக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொய்யாக்காய் இதில் சேர்த்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை குலுக்கிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நம்ம கிண்டும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கொய்யாக்காவை வந்து வேக விடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இந்த கீரை சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடில் வச்சு நல்லா மாங்காய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் சமையல், கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொய்யாக்காய் தாளித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம பொடி பண்ணுறதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன் தனியா. ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை 1 கப் அளவு வேர்க்கடலை வச்சுருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இதையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். இப்போது பூண்டு வந்து ஒரு 10 பல்லு கிட்டத்தட்ட வச்சுருக்கோம். இதை வந்து ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சொரக்காய் வந்து 2 சொரக்காய். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம். ஏன்னா நமக்கு சொரக்காய் வேகும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அதுவே வந்து நமக்கு தண்ணி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வெந்துடும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து தண்ணி எல்லாமே நல்லா வந்து வத்திருச்சு. இந்த மாதிரி வத்தினதுக்கப்புறம் நம்ம இப்போ பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள், பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சொரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு சூப்பு வச்சுக்கலாம். என்னென்ன காய்கறி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான், கேரட்டு, பட்டாணி போட்டு சூப்பு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி ஒரு 2 பீஸு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வெறும் கடாயிலேயே வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெறும் கடாயிலே வறுத்துட்டோம். இதை மிக்சியில் எடுத்து கொட்டிப்போம். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டே சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது மேயர் பாத்திரம். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். சூப்புக்கு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். உண்மையிலே இந்த பாத்திரம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பால் காய்ச்சலாம், அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சூப்பு வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 நறுக்கி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கேரட் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை பட்டாணி பாருங்கள், ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம்.
நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டான ஒரு சூப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் காளான் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க நல்லா கழுவிட்டு இதையும் கொட்டி வதக்கிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு ஒரு சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன், நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து நல்லா வந்து வேகட்டும். அந்த மூடி வச்சிடலாம். இது வேகிற வேலைக்கு நம்ம இந்த பொடி வந்து பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து நமக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிற நல்லா தண்ணியெலாம் ஊற்றி அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் சோம்பு நல்லா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றலை. இதை வந்து இதில் சேர்த்துடலாம் சூப்புக்கு. இந்த மாதிரி சூப்பு வச்சிங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சூப்புனாலே நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், அருமையான சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றி கலக்கிடலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது ஊற்றிக்கிட்டே நல்லா வந்து கலக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப திக்காக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்குங்க. எப்போவுமே சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சும்மா ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு வதக்கல் மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் இங்கே காயிற வேலைக்கு நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 8 பல்லு பூண்டு, ஒரு 3 சின்ன இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு வந்து 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 பீஸ் இருக்குது. நம்ம தண்ணி வந்து இந்த தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரமும் நம்ம மேயரில் வாங்கினது தான். உங்களுக்கு கீழே வந்து லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பீன்ஸ் வந்து ஒரு 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிகப்பு கொடை மிளகாய் 1 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கொடை மிளகாய் 1 மிளகாய், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், 1 கார்னில் பாதி கார்ன், இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மசாலா சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து காய்கறியை வந்து ட்ரையாக பண்ணி சப்பாத்திக்கு தொட்டுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க இது வந்து நம்ம சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப வேணால் கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நம்ம அடிக்கடிக்கு இதை கிண்டி விட்டுக்கணும். நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பாலக்கு கீரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேக போடுறதுக்கு பாலாக்கு கீரை. அந்த மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு வச்சுருக்கேன். இதையும் இந்த கீரைக்கு சேர்த்துடலாம். இது 2 கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கீரையை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அமைக்கி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சு மசிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா சூடு இருக்குது. பாருங்கள்,
பாருங்க, கீரை எப்பவுமே நம்ம வடகம் போட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த வடகத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு அதுக்கப்புறம் கீரை கூட்டு இதெல்லாம் வடகம் போட்டு தாளிச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வடகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நம்மக்கிட்ட இந்த வடகம் வந்து கிடைக்குது. நான் வந்து செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான வாசனை. நம்ம இந்த வடகம் போட்டு தாளித்த உடனே கீரை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் செஞ்ச மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை கலர் அப்படியே வரும். பாருங்கள், சூப்பரான லஞ்ச் மெனு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.